ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பேயோட பகுதி 9 தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாகவே அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க நிலாவை பார்க்குறதுக்காக ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மாடியில் போய் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட உட்காந்தாங்க. அப்போது பசங்க எல்லாரும் பார்த்தாங்க, அந்த நிலவு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப மின்னுச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அதுலேயும் அந்த மவுண்டென்ஸோடு பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நைட்டு ரொம்ப குளிர்ச்சி, அதனால எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நடுவில் உட்காந்தாரு. நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது கிருஷ்ணா, மூணை பாருங்க, அதில் ஒரு ரேபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரகு, இல்லை, அங்கே ரேபிட்டெல்லாம் இல்லை, அங்கே ஒரு மான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போது தாத்தா, நான் ரேபிட்டையும் மூணையும் பற்றி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். தாத்தா கதையை சொல்ல ஆரம்பித்தார். எல்லாரும் ஸ்வெட்டர் போத்திக்கிட்டு அந்த அழகான இடத்துல உட்காந்து கதையை கேட்க ஆரம்பித்தாங்க. ராம் அப்படிங்கிறவர் ஒரு வயசான நெசவாளர். அவர் தனியாக ஊர்லேருந்து தூரமாக ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்துட்டு வந்தார். அவர் அங்கேயே கொஞ்சம் காய்கறி எல்லாத்தையும் விளைய வச்சு அதையே சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் தைக்கிற துணி எல்லாத்தையும் விற்று கொஞ்சம் அப்பப்போ அவருக்கு காசு கிடைக்கும். அப்பப்போ நல்ல சாப்பாடும் சாப்பிடுவார். ஒரு நாள் ஒரு நல்ல வெள்ளையான முயல் குட்டி அவரோட தோட்டத்தில் காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்க அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது சாப்பிட்ற அழகை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அவரோட கவலையெல்லாம் மறந்துட்டு அதை மறந்து பார்த்துட்டு இருந்தார். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.